முத்தத்தின் போதையில் காவ்யாவின் கண்கள் சற்றே செருகியிருந்தன. வெட்கம் அவளது கன்னங்களை இன்னும் சிவக்க வைத்திருந்தது. இனியன் அவளது முகத்தில் சிதறி கிடந்த கூந்தல் இழைகளை மெதுவாக ஒதுக்கிவிட்டான். காவ்யா என்று அவன் அழைத்த குரலில் அத்தனை காதல், அத்தனை உருக்கம் இருந்தது. காவ்யா பதில் பேசாமல் அவன் மார்பில் தன் முகத்தை புதைத்துக் கொண்டாள். அவனது இதய துடிப்பு அவளுக்கு ஒரு தாலாட்டு போல இருந்தது. இனியன் அவளை தன் கைகளுக்குள் இன்னும் இறுக்கமாக அணைத்துக் கொண்டான். அந்த அணைப்பில் காமத்தை தாண்டி ஒரு பெரிய பாதுகாப்பு இருந்தது. இனிமே இந்த உலகத்துல எதை பத்தியும் நீ கவலைப்படாத காவ்யா. உன் சந்தோஷம், உன் துக்கம், உன் பயம் எல்லாமே இனிமே என்னோடது. உன்னை ஒரு கண்ணாடி போல நான் பார்த்துப்பேன் என்று அவன் சத்தியம் செய்வது போல சொன்னான். காவ்யாவிற்குள் இருந்த எஞ்சியிருந்த பயமும் அந்த நொடி கரைந்து போனது. அந்த நீண்ட முத்தத்தில் காவ்யாவின் உலகம் அப்படியே நின்று போனது. இனியனின் இதழ்கள் தந்த போதையில் அவளது பயம் மெல்ல மெல்ல கரைந்து ஒரு சுகமான தவிப்பு அவளை ஆட்கொண்டது. முத்தத்திலிருந்து மெதுவாக விலகிய இனியன் காவ்யாவின் நெற்றியில் தன் நெற்றியை முட்டினான். இருவரது சூடான மூச்சுக்காற்றும் ஒன்றோடொன்று கலந்து அந்த அறையின் குளிர்ச்சியையே மாற்றியது. காவ்யா தன் கண்களை திறக்க கூட துணிவில்லாமல் இனியனை தன் பிஞ்சு கைகளால் இறுக பற்றி கொண்டாள். அவளது இதழ்கள் இன்னும் அந்த முத்தத்தின் ஈரத்தில் துடித்துக் கொண்டிருந்தன. காவ்யா, என்ன பாரு என்று இனியன் மெதுவாக கிசுகிசுக்க அவள் மெல்ல தன் இமைகளை உயர்த்தினாள். அவளது கண்களில் தெரிந்த அந்த மிரட்சியும் வெட்கமும் இனியனை மீண்டும் சொக்க வைத்தது. அவன் மெதுவாக அவளது தோள்பட்டையில் சரிந்து கிடந்த கூந்தலை ஒதுக்கிவிட்டு அங்கு தன் இதழ்களால் ஒரு மெல்லிய முத்தமிட்டான். அவளது உடல் ஒரு மின்சாரம் பாய்ந்தது போல சிலிர்த்தது. இனியன் காவ்யாவின் இதழ்களில் தொடங்கிய அந்த முத்தமழையை அவளது மேனி முழுவதும் பொழிய அவளது கழுத்து, தோள்கள் என அணு அணுவாக ரசித்து முத்தமிட்டவன் மெல்ல கீழே இறங்கி அவளது பெண்மையை தன் இதழ்களால் ஆராதித்தான். அந்த தீண்டலில் காவ்யா உடல் சிலிர்த்து போனாள். அதுவரை அவள் அறிந்திராத ஒரு வெட்கம் கலந்த சுகம் அவளது நரம்புகளில் மின்னலாய் பாய்ந்தது. இனியன் மீண்டும் அவளது முகத்திற்கு அருகில் வந்து அவளை தன் வசப்படுத்த முயலும் போது காவ்யாவின் இதழ்கள் நடுங்கின. அவனது தோள்களை இறுக பற்றி கொண்டு தன் அப்பாவியான கண்களால் அவனை பார்த்து கேட்டாள். இனியன், எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. இப்படியே இருந்துடலாமே. அது அது ரொம்ப வலிக்குமா? எனக்கு நிஜமாவே பயமா இருக்கு இனியன். அவளது பயத்தை பார்த்ததும் இனியனுக்கு அவள் மேல் இருந்த காதல் இன்னும் அதிகமானது. அவளது நெற்றியில் ஒரு ஆழமான முத்தமிட்டு அவளது காதோரம் மிக மென்மையாக கிசுகிசுத்தான். காவ்யா, உன் அனுமதி இல்லாம ஒரு சின்ன காயம் கூட அடைய விட மாட்டேன். இது வலி இல்லை காவ்யா, இது நம்ம 2 பேரோட அன்போட அடையாளம். நான் ரொம்ப மெதுவா உனக்கு தெரியாமலே உன் கூட கலந்துடுவேன். பயப்படாத பொண்டாட்டி, எல்லாமே நான் பார்த்துக்கிறேன் என்று அவளது அச்சத்தை போக்குவதற்காக மீண்டும் அவளது இதழ்களோடு இதழ்கோர்த்து ஒரு நீண்ட முத்தத்தை தந்தான். அவன் அவளது இதழ்களை சுவைத்து கொண்டே அவளுக்கு வலிக்காதவாறு தன் ஆண்மையை செலுத்த தொடங்கினான். காவ்யா ஒரு சுகமான முனங்களுடன் அவனை இறுக கட்டி அணைத்துக் கொள்கிறாள். இனியன் அவளை மிக மென்மையாக கையாண்டு கொண்டிருந்தாலும் அவனது தீண்டல்கள் ஏற்படுத்திய அந்த இன்பமான அதிர்வுகளை காவ்யாவால் கட்டுப்படுத்த முடியவில்லை. அவளது இதழ்களில் இருந்து வெளிப்பட்ட அந்த மெல்லிய முனங்கள் அந்த நிசப்தமான அறையில்
ஒரு அழகான இசையாக ஒலித்தது. அது வலியால் வந்த முனங்கள் அல்ல, காதலின் போதையில் தன் வசமிழந்து வெளிப்பட்ட ஒரு சுகமான தவிப்பு. காவ்யாவின் அந்த முனங்கள் சத்தம் இனியனுக்குள் ஒரு புதிய வேகத்தையும் கொடுத்தது. அவனது காதலின் தீவிரம் இன்னும் அதிகமானது. அவளது ஒவ்வொரு முனங்களும் அவனை இன்னும் அதிகமாக அவளை ஆட்கொள்ள தூண்டியது. அவளது இடையை பற்றி இன்னும் நெருக்கமாக தன் பக்கம் இழுத்து கொண்டான். இனியன் அவளது கழுத்து மற்றும் இதழ்களில் மாறி மாறி முத்தங்களை விதைக்க, காவ்யா அவனது முதுகை தன் நகங்களால் மென்மையாக கீறியபடி அவனது வேகத்திற்கு ஈடு கொடுத்தாள். அவளது மூச்சுக்காற்று சூடாக அவனது காதுகளில் பட, இனியன் தன் அசைவுகளை இன்னும் தீவிரப்படுத்தினான். இனியன் ஆ என்று அவள் மெதுவாக பெயரை உச்சரிக்கும் போது அவனுக்குள் இருந்த அந்த ஆண்மை தன் முழு வேகத்தையும் காட்டியது. அந்த முத்தத்தின் போதையில் காவ்யா தன்னை மறந்திருக்கும் வேளையில் இனியன் மிக மென்மையாகவும் நிதானமாகவும் தன் ஆண்மையை அவளது பெண்மையில் செலுத்தினான். ஆரம்பத்தில் ஏற்பட்ட அந்த ஒரு நொடி வலியை காவ்யா இனியனின் இதழ்களை கவ்விக்கொண்டு பொறுத்து கொண்டாள். காவ்யா தன் வெட்கத்தை மறந்து அவனது அணைப்பில் சரணடைகிறாள். இனியன் அவளது பயத்தையும் வெட்கத்தையும் தன் முத்தங்களால் துரைத்தெறிந்துவிட்டு மிக மென்மையாக தன் பயணத்தை தொடர்கிறான். இனியனின் அந்த இதமான கையாளுதல் காவ்யாவிற்குள் இருந்த பயத்தை முற்றிலுமாக போக்கி ஒரு பேரானந்தத்தை கொடுத்தது. அந்த நிலவொளி வீசும் மாடி அறையில் ஜன்னல் வழியாக வந்த தென்றல் சாட்சியாக இரு உடல்களும் ஒரு உயிர் போல ஒன்றிணைந்தன. அந்த இரவு அவர்களின் காதலுக்கு ஒரு புதிய அர்த்தத்தை கொடுத்தது. எல்லாம் முடிந்த பிறகு அந்த அறை முழுவதும் அவர்களின் மூச்சுக்காற்று மட்டுமே ஒளியாக இருந்தது. இனியன் காவ்யாவை தன் மார்போடு சேர்த்து அணைத்துக் கொண்டான். காவ்யா எவ்வித பயமுமின்றி ஒரு நிறைவான புன்னகையோடு அவன் தோளில் சாய்ந்து கொண்டாள். எல்லாம் ஓய்ந்து இருவரும் ஒருவரையொருவர் இறுக்கமாக அணைத்தபடி கிடக்கிறார்கள். காவ்யாவின் தலை இனியனின் தோளில் சாய்ந்திருக்க, அவளது கலைந்த கூந்தலை இனியன் மென்மையாக வருடி விடுகிறான். இருவரது இதய துடிப்பும் இன்னும் சீராகவில்லை. அது ஒரு புது ராகத்தைப் போல துடித்துக் கொண்டிருந்தது. இனியன் மெதுவாக காவ்யாவின் நெற்றியில் ஒரு முத்தம் விட்டு அவளது கண்களை நேருக்கு நேர் பார்க்கிறான். அவனது பார்வையில் இப்போது அத்தனை நெகிழ்ச்சியும் நன்றியும் கலந்திருந்தது. இனியன் உணர்ச்சி பூர்வமான குரலில், காவ்யா, இந்த ஒரு நிமிஷத்துக்காக தான் இத்தனை நாள் காத்திருந்தேன். இப்போ நீ முழுசா என்னோட ஆயிட்ட. உன்னை என் உயிரை விட அதிகமா பார்த்துப்பேன். ஐ லவ் யூ காவ்யா. இனியன் சொன்ன அந்த வார்த்தைகள் காவ்யாவின் காதுகளில் தேனாக பாய்ந்தது. அதுவரை இருந்த பயம், வெட்கம் எல்லாம் மறைந்து ஒரு பெரிய நிம்மதி அவளுக்குள் பிறந்தது. அவனது மார்பில் தன் கையை வைத்து அவனை இன்னும் நெருக்கமாக இழுத்து அணைத்துக் கொண்டாள். எனக்கும் உங்களை ரொம்ப பிடிக்கும் இனியன். ஆரம்பத்துல கொஞ்சம் பயந்தேன். ஆனால் உங்களோட இந்த அன்பு எனக்கு ஒரு தைரியத்தை கொடுத்துச்சு. இனிமே நான் எப்பவும் உங்கள் நிழலாகவே இருப்பேன். ஐ லவ் யூ டூ இனியன் என்று இருவரும் ஒருவரையொருவர் பார்த்து சிரித்து கொள்ள, அந்த ஜன்னல் வழி வந்த நிலவொளி அவர்கள் மேல் ஒரு ஆசீர்வாதம் போல படர்ந்தது. அந்த 3 வார்த்தைகள் ஐ லவ் யூ அவர்களுக்குள் இருந்த எல்லா இடைவெளிகளையும் தகர்த்து எறிந்தன. மீண்டும் ஒரு முறை இனியன் அவளது இதழ்களில் மென்மையாக முத்தமிட்டு அவளை தன் போர்வையினால் மூடி அணைத்து கொண்டான். காவ்யா அவனது மார்பின் கதகதப்பில் ஒரு பாதுகாப்பான உலகத்தை கண்டாள்.
அந்த இரவு வெறும் உடல்களின் சங்கமமாக மட்டும் இல்லாமல் 2 மனங்களின் உண்மையான காதலாக அங்கே மலர்ந்தது. ஒருவரை ஒருவர் அரவணைத்தபடி தூங்கிக் கொண்டிருந்தார்கள். அதிகாலை சூரியனின் இளஞ்சிகப்பு நிற கதிர்கள் ஜன்னல் வழியாக அறைக்குள் நுழைகிறது. இனியன் மெதுவாக கண் விழிக்கிறான். அவனது கைகளுக்குள் ஒரு பூஞ்செடியைப் போல சுருண்டு படுத்து உறங்கிக் கொண்டிருக்கும் காவ்யாவை பார்த்ததும் அவனது இதழ்களில் ஒரு திருப்தியான புன்னகை அரும்பியது. அவள் இன்னும் ஆழ்ந்த தூக்கத்தில் இருக்கிறாள். அவளது மூச்சுக்காற்று அவன் மார்பில் சீராக பட்டுத் தெரிக்கிறது. இனியன் அவளை தொந்தரவு செய்யாமல் மெதுவாக அவளது முகத்தை ரசிக்கத் தொடங்குகிறான். அவளது கலைந்த கூந்தலின் சில இழைகள் முகத்தில் விழுந்து கிடக்க, தூக்கத்திலேயே ஒரு மெல்லிய புன்னகையோடு அவள் இருப்பதை ரசித்து கொண்டே இருக்கிறான். அப்போதுதான் அவனது பார்வை அவளது தோள் மற்றும் கழுத்து ஓரத்தில் படர்கிறது. நேற்று இரவு அவன் கொடுத்த முத்தங்களின் அடையாளங்கள் அவளது பால் போன்ற நிறத்தில் சிவந்த இரத்தினங்கள் போல தெரிகின்றன. அதை பார்த்ததும் இனியனுக்குள் ஒரு இனிய பெருமிதம் பிறக்கிறது. இவள் இனி முழுமையாக என்னுடையவள் என்ற எண்ணம் அவனுக்குள் ஒரு பேரானந்தத்தை கொடுக்கிறது. அவன் மெதுவாக தன் விரல்களால் அந்த சிவந்த அடையாளங்களை வருடி விடுகிறான். அந்த தீண்டலில் காவ்யா மெல்ல அசைந்து தூக்கத்திலேயே ஒரு சின்ன முணுமுணுப்புடன் அவன் மார்போடு இன்னும் நெருக்கமாக ஒட்டிக்கொள்கிறாள். அவள் நகரும்போது அவள் உடலில் ஆடை இல்லாததும் அந்த போர்வை விலகி அவளது மேனியில் படர்ந்திருக்கும் அந்த பிரத்யேக அடையாளங்களும் இனியனின் கண்களுக்கு ஒரு கவிதை போல தெரிகின்றன. அவன் குனிந்து அந்த அடையாளத்தின் மேல் மீண்டும் ஒரு முறை மிக மென்மையாக இதழ் பதிக்கிறான். அந்த இதமான சூட்டில் காவ்யா மெல்ல கண் விழிக்கிறாள். முதலில் தூக்க கலக்கத்தில் இருந்தவள் நேராக இனியனின் காதல் பொங்கும் கண்களை பார்த்ததும் சட்டென்று விழித்து கொள்கிறாள். காவ்யா குரல் தழுதழுக்க, இனியன், எப்போ எழுந்திரிச்சிங்க? ஏன் இப்படி பார்க்குறீங்க? இனியன் பதிலுக்கு எதுவும் பேசாமல் அவளது பார்வையை அவளது தோள் பக்கம் திருப்புகிறான். காவ்யா குனிந்து தன் உடலில் இருக்கும் அந்த சிவந்த தழும்புகளை பார்த்ததும் அவளுக்கு நேற்று நடந்த அனைத்தும் மின்னலாக நினைவுக்கு வருகிறது. காவ்யா பயங்கர வெட்கத்துடன் போர்வை இழுத்து முகத்தை மூடிக்கொண்டு, ஐயோ இனியன், என்ன இது? இவ்வளோ மோசமாவா பண்ணுவீங்க? இதை நான் எப்படி மறைப்பேன்? நீங்கள் ரொம்ப ரொம்ப மோசம். அவள் போர்வையினுள் மறைந்து கொள்ள முயல பதற்றத்தில் அருகில் இருந்த போர்வையை அவசரமாக இழுத்து தன் உடல் முழுவதும் போத்திக் கொள்கிறாள். ஆடை இல்லாத அந்த தவிப்பில் தன் முகத்தை கைகளால் மூடிக்கொண்டு போர்வையினுள் அப்படியே சுருண்டு கொள்கிறாள். இனியன் குறும்பு சிரிப்புடன், என்ன காவ்யா, விடிஞ்சதும் இப்படி பயப்படுற? இப்போதானே என் தேவதையை ரசிச்சுட்டு இருந்தேன், அதுக்குள்ள இப்படி ஒளிஞ்சுக்கிட்ட? காவ்யா போர்வையினுள் இருந்தபடியே தழுத்தழுத்த குரலில், இனியன் ப்ளீஸ், அந்த பக்கம் திரும்பி படுத்துக்கோங்க. நீங்கள் இப்படி பார்த்துட்டே இருந்தா நான் எப்படி ஏந்திரிக்கிறது? எனக்கு ரொம்ப வெக்கமாக இருக்கு, ப்ளீஸ். இனியன் அவளை அப்படியே அள்ளி அணைத்து தன் தோளோடு சேர்த்து கொள்கிறான். நான் என்ன பண்ண காவ்யா? இதெல்லாம் என் அன்போட கையெழுத்து. இப்போ பாரு, அந்த அடையாளத்தை விட உன் முகம் அதிகமாக சிவந்துடுச்சு. காலையிலேயே இவ்வளோ அழகாக இருந்தா நான் எப்படி உன்னை விடுவேன்? அவன் அவளது காதோரம் குனிந்து ரகசியமாக சொல்ல, காவ்யா அவன் மார்பில் முகம் புதைத்து அந்த போர்வையின் கதகதப்பில் தன் வெட்கத்தை மறைக்க போராடுகிறாள்.
இனியன் அவளை அப்படியே போர்வையோடு சேர்த்து வளைத்து பிடித்து, ஏ லூசு, போர்வையை இப்படி தலைவர முடினா அப்புறம் மூச்சு முட்ட போகுது. வெளியே வா காவ்யா. உன்னை நான் என்ன பண்ண போறேன்? என் பொண்டாட்டிய நான் பார்க்கறதுல என்ன தப்பு? காவ்யா போர்வையினுள் இருந்தபடியே குரல் கரகரக்க, இனியன், நீங்க வேணும்னே பண்றீங்க. நீங்க பார்க்குற பார்வையே சரியில்லை. அந்த பக்கம் திரும்புங்க. நான் ட்ரெஸ் எடுத்துட்டு பாத்ரூம் போகணும் ப்ளீஸ். இனியன் மெதுவாக அவளது போர்வையை தலைப்பகுதியிலிருந்து விலக்குகிறான். காவ்யா கண்களை இறுக மூடிக்கொண்டு கைகளால் முகத்தை மறைக்கிறாள். அவளது கழுத்திலும் தோளிலும் இருக்கும் அந்த சிவந்த அடையாளங்கள் இப்போது பகல் வெளிச்சத்தில் இன்னும் அப்பட்டமாக தெரிகின்றன. அந்த விடியல் அவர்களின் காதலுக்கு ஒரு புதிய அர்த்தத்தை தருகிறது. இனியன் குறும்பு பார்வையோடு, என்ன காவ்யா, ஐயோ அம்மானு கத்துற? நேத்து நைட் நான் உன் கழுத்துல முத்தம் கொடுக்கும்போது இனியன் போதும்னு சொன்னியே தவிர ஒரு தடவை கூட வேணாம்னு சொல்லலையே. இப்போ என்னவோ புதுசா பாக்குற மாதிரி நடிக்கிற? காவ்யா முகத்தை கைகளால் மூடிக்கொண்டு, இனியன், சீ நிறுத்துங்க. அப்போ இருந்த சூழலே வேற. இப்போ விடிஞ்சிருச்சு. யாராவது பார்த்தா என்ன நினைப்பாங்கன்னு ஒரு பயம் வேண்டாமா? இனியன் சிரித்து கொண்டே அவளது கைகளை விலக்கி, யார் பார்க்க போறாங்க? நம்ம ரூம், நம்ம காதல். அதுவும் இல்லாம இந்த தழும்பு இருக்கிற இடத்த பார்த்தா இனியன் பொண்டாட்டி மேல எவ்வளோ லவ் வச்சிருக்கான்னு தான் எல்லாரும் நினைப்பாங்க. அது சரி, இப்போ ஏன் இப்படி தக்காளி மாதிரி சிவக்கிற? இந்த சிவப்பை விட அந்த லவ் பைட் கலர் கம்மி தான் போல. காவ்யா செல்லமாக அவன் மார்பில் அடித்து, ரொம்ப தான் உங்களுக்கு வாய். நீங்க பண்ணின வேலையால நான் இன்னைக்கு தலை குனிஞ்சுதான் நடக்கணும் போல. அதோ பாருங்க, தோல்ல கூட ஒண்ணு. நீங்க என்ன மனுஷனா இல்ல ராட்சசனா? உன் மேல இருக்கிற காதல்ல நான் ராட்சசனாவே இருந்துட்டு போறேன். ஆனா ஒண்ணு கவனிச்சியா காவ்யா? நான் கொடுத்த அடையாளத்தை விட நீ வெக்கப்பட்டு உன் நகத்தால என் முதுகுல கீறினியே, அது இன்னும் எரியுது தெரியுமா? இப்ப சொல்லு, யார் ராட்சசி? அவன் அப்படி கேட்டதும் காவ்யா அப்படியே உறைந்து போகிறாள். நேற்றைய வேகத்தில் தான் அப்படி செய்ததை நினைத்து அவள் இன்னும் அதிர்ச்சியாகிறாள். காவ்யா தழுதழுத்த குரலில், ஐயோ நிஜமாவா? ரொம்ப வலிக்குதா இனியன்? சாரி, நான் வேணும்னே பண்ணல. அவள் பதற்றத்தோடு அவன் முதுகை பார்க்க முயல. இனியன் அவளை தன் பக்கம் சற்றென்று இழுத்து இதழ்களில் ஒரு மென்மையான முத்தம் கொடுக்கிறான். வலியெல்லாம் இல்லை காவ்யா, அது உன் அன்போட அடையாளம். அதை நான் பொறுமையா தாங்கிப்பேன். ஆனா நீ இப்போ பதறதை பார்க்கறதுக்கு தான் நான் இவ்வளோ நேரம் காத்துட்டு இருந்தேன். காவ்யா அவன் தன்னை ஏமாற்றியதை உணர்ந்து, நீங்க ரொம்ப மோசம் என்று சொல்லி அவன் மார்பில் சாய்ந்து கொள்கிறாள். அந்த அதிகாலை வேளையில் அவர்களின் கிண்டலும் கேலியும் காதலை இன்னும் ஆழமாக்குகிறது. இனியன் அவள் காதோரம் குனிந்து மிக மெதுவான குரலில், சரி, நான் அந்த பக்கம் திரும்பி படுத்துக்கிறேன். ஆனா ஒரு கண்டிஷன், இந்த தழும்புகள் மேல ஒரு சாரி முத்தம் கொடுத்தா தான் நான் திரும்புவேன். ஏன்னா நேற்று நைட் நானே தெரியாம இவ்வளோ ஆழமா காயம் பண்ணிட்டேனேன்னு எனக்கே வருத்தமா இருக்கு. காவ்யா மெல்ல கண்களை திறந்து அவனை பார்க்கிறாள். அவனது கன்னங்களில் இருக்கும் அந்த பொய் கோபமும் குறும்பும் அவளுக்கு தெரிகிறது. வருத்தமா இருக்கிற ஆளு முகத்துல ஏன் இவ்வளோ சிரிப்பு? நீங்க ரொம்ப கெட்டவங்க இனியன். சரி, கண்ணை மூடிக்கோங்க.
இனியன் கண்ணை மூடுவது போல பாசாங்கு செய்ய காவ்யா மெதுவாக எழுந்து அவனது கன்னத்தில் ஒரு அழுத்தமான முத்தம் கொடுக்கிறாள். அந்த நொடியில் தான் போர்த்தியிருந்த போர்வை நழுவுவதை உணர்ந்தவள் ஐயோ என்று கத்திக்கொண்டு மீண்டும் போர்வை இழுத்து போர்த்தி கொண்டு கட்டிலின் மறுபக்கம் பாய்கிறான். இனியன் சத்தமாக சிரித்துக்கொண்டே, காவ்யா இப்ப எதுக்கு இப்படி ஓடுற? நான் தான் கண்ணை மூடிட்டு இருக்கேன்ல. காவ்யா பதற்றத்தோடு தரையில் கிடந்த தன் ஆடையை அவசரமாக எடுத்துக்கொண்டு, மூடின லட்சணம் எனக்கு தெரியும், நீங்க அப்படியே இருங்க, நான் வந்துடுறேன் என்று அவள் தட்டு தடுமாறி அந்த போர்வையை ஒரு கையில் பிடித்து கொண்டே பாத்ரூமிற்குள் ஓடி கதவை சாத்துகிறாள். கதவு சாத்தப்படும் சத்தம் கேட்டதும் இனியன் படுக்கையில் மல்லாக்க விழுந்து அந்த அறையை அதிரும்படி சிரிக்கிறான். இனியன் உரக்கச் சொல்லுகிறான், காவ்யா சீக்கிரம் வா. வெளியே வந்ததும் அந்த சாரி முத்தத்துக்கு நான் ரிட்டர்ன் கிஃப்ட் வச்சிருக்கேன். பாத்ரூமிற்குள் இருக்கும் கண்ணாடி முன்னால் நின்ற காவ்யா தன் முகத்தை பார்க்கிறான். முகம் முழுக்க ஒரு பேரானந்தம். கன்னங்கள் இன்னும் அந்த சிவப்பை தாங்கி நிற்கின்றன. தன் கழுத்தில் இருக்கும் அந்த அடையாளத்தை விரலால் தொட்டு பார்த்து, ஏன் உங்களை என்ன பண்ணலாம் என்று தனக்குள்ளேயே சிரித்துக் கொள்கிறாள். பாத்ரூமில் இருந்து குளித்து விட்டு வந்த காவ்யா ஈரக்கூந்தலை துடைத்தபடி அந்த பெரிய நிலை கண்ணாடி முன்னால் வந்து நிற்கிறாள். அவள் அணிந்திருக்கும் அந்த பட்டுப்புடவை அவளுக்கு ஒரு தனி தேவதையினுடைய அழகை கொடுக்கிறது. நடுக்கத்துடன் அவள் முதலாக தன் கைகளால் அந்த புது தாலியை தொட்டு பார்க்கிறாள். அந்த தங்கத்தாலி அவளது கழுத்தில் மின்ன அவள் திருமணமான பெண் என்கிற அந்த உணர்வு அவளுக்குள் ஒரு ஆழமான சிலிர்ப்பை ஏற்படுத்துகிறது. புடவையின் மடிப்புகளை சரி செய்து பின் குத்த முயலும் போது அவள் கழுத்து மற்றும் தோள்பட்டையில் இருக்கும் அந்த சிவந்த அடையாளங்கள் கண்ணாடியில் அப்பட்டமாக தெரிகின்றன. அதை பார்த்ததும் அவளுக்கு மீண்டும் அந்த அதிகாலை வெட்கம் வந்து விடுகிறது. காவ்யா தனக்குள்ளேயே முணுமுணுத்து கொண்டு, இந்த மனுஷனுக்கு தான் எவ்வளவு குறும்பு, இப்படி அடம் பிடிச்சு அடையாளம் வச்சிருக்காரே, இப்போ இதை எப்படி மறைக்கிறது? அவள் புடவை தலைப்பால் அந்த அடையாளத்தை மறைக்க போராடி கொண்டிருக்கிறாள். அப்போது பாத் அறையின் கதவு லேசாக திறக்கப்படும் சத்தம் கேட்கிறது. இனியன் வருகிறான். கண்ணாடியின் வழியாகவே அவன் வருவதை பார்த்ததும் காவ்யா இன்னும் வேகமாக புடவையை சரி செய்ய முயல்கிறாள். இனியன் மெதுவாக அவளது பின்னால் வந்து நிற்கிறான். ஈரமான கூந்தலில் இருந்து விழும் நீர்த்துளிகள் அவளது முகத்தில் பட்டு தெரிப்பதையும் அவளது கழுத்தில் மின்னும் அந்த புது தாலியையும் அவன் இமைக்காமல் ரசிக்கிறான். இனியன் குரலில் ஒரு மென்மையான காதலோடு, ஏன் காவ்யா, கஷ்டப்பட்டு எதையோ மறைக்க பார்க்குற மாதிரி தெரியுது, அதுதான் அழகா இருக்கே, அப்படியே இப்படி தவிக்கிற? அவன் சொல்லிக்கொண்டே அவளது தோளில் கைகளை வைத்து அவளது கூந்தலை ஒரு பக்கமாக ஒதுக்கி விடுகிறான். இப்போது அந்த சிவந்த அடையாளங்கள் கண்ணாடியில் மிக தெளிவாக தெரிகின்றன. காவ்யா வெட்கத்தில் முகம் சிவக்க, இனியன் கிண்டல் பண்ணாதீங்க, அத்தை பார்த்தா என்ன நினைப்பாங்க, ப்ளீஸ் இந்த மடிப்பை மட்டும் கொஞ்சம் பிடிங்க, நான் பின் குத்திக்கிறேன். இனியன் குறும்பு சிரிப்புடன் அவளது கைகளை விலக்கிவிட்டு அவனே அந்த புடவை தலைப்பை எடுக்கிறான். ஆனால் அதை மறைப்பதற்கு பதிலாக அவன் அவளது கழுத்தில் இருக்கும் அந்த தாலியை தொட்டு வருடுகிறான். இந்த தாலி உன்னோட கழுத்துல எவ்வளவு அழகா இருக்கு தெரியுமா? இதுக்கும் அந்த சிவந்த அடையாளத்துக்கும் ஒரு போட்டி நடக்குது போல, ரெண்டுமே எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அவன் சொன்னதும் காவ்யா கண்ணாடியின் வழியாக அவனது கண்களை பார்க்கிறாள்.
இனியன் மெதுவாக குனிந்து அவளது தோளில் மீண்டும் ஒரு மென்மையான முத்தமிட்டு, இப்போ மறைச்சுக்கோ, ஆனா மனசுல இருக்கிற காதலை எப்படி மறைப்ப என்று கிசுகிசுக்கிறான். காவ்யா அவன் கையை பிடித்து கொண்டு, உங்களை எப்பவுமே என்னால ஜெயிக்க முடியாது இனியன் என்று சொல்லி அவன் மார்பில் சாய்ந்து கொள்கிறாள். இனியன் அவளது தோளில் முத்தமிட்டதும் காவ்யா ஒரு நிமிடம் அப்படியே உறைந்து போய் கண்ணாடியில் அவனையே பார்க்கிறாள். அவளது கண்கள் காதலில் சொருகுகின்றன. காவ்யா மெதுவான குரலில், இனியன் போதும், எல்லாரும் நமக்காக கீழே காத்துக்கிட்டு இருப்பாங்க, விடுங்க. இனியன் சிரித்து கொண்டே அவளது பிடியை விடாமல் மேஜையில் இருந்த குங்குமச்சிமிழை எடுக்கிறான். காவ்யா ஆச்சரியமாக அவனை பார்க்க அவன் தன் விரலால் சிறிதளவு குங்குமத்தை எடுத்து அவளது நெற்றி வகுட்டில் மாங்கல்ய கூட்டில் ஆழமாக வைக்கிறான். இப்போ பாரு, இப்போதான் நீ முழுமையான இனியன் காவ்யாவா இருக்க. இந்த குங்குமமும் உன் கழுத்துல இருக்கிற இந்த தாலியும் தான் காவ்யா எனக்கு இந்த உலகத்திலேயே ரொம்ப பிடிச்ச நகைகள். காவ்யா நெகிழ்ச்சியில் அவனது கைகளை பற்றி கொள்கிறாள். பிறகு கண்ணாடியை பார்த்து தன் புடவை தலைப்பால் அந்த சிவந்த அடையாளங்களை மறைக்க மிக கவனமாக செய்கிறாள். ஆனாலும் ஒரு சிறிய பகுதி லேசாக தெரிகிறது. இனியன், இங்க பாருங்க, லேசா தெரியுது. யாருக்காவது தெரிஞ்சிருமோன்னு எனக்கு பயமா இருக்கு. இனியனின் குறும்பு குறையாமல், அப்படி தெரிஞ்சா என்ன, நம்ம காதலை பத்தி தானே சொல்லுது. சரி, நீ இவ்வளோ பயப்படுறதுனால நான் ஒரு ஐடியா சொல்றேன். அவன் அங்கிருந்த மல்லிகை பூச்சரத்தை எடுத்து அவளது கூந்தலில் அந்த தழும்பு இருக்கும் இடத்தை சுற்றி அழகாக சூட்டுகிறான். இப்போ அந்த பூக்களின் அடர்த்தியில் அந்த சிவந்த அடையாளங்கள் அப்படியே மறைந்து போகின்றன. இப்போ பாரு, பூவாசம் அந்த தழும்பை மறைச்சிருச்சு. ஆனா உன் முகத்துல இருக்கிற இந்த வெக்க சிவப்பை எப்படி மறைப்ப? காவ்யா அவனை செல்லமாக முறைத்து விட்டு, உங்ககிட்ட பேசி ஜெயிக்க முடியாது என்று சொல்லி அவன் கையை பிடித்து கொண்டு அறைக்கு வெளியே நடக்கிறான். அவர்கள் இருவரும் படிக்கட்டில் இறங்கி வரும்போது கீழே ஹாலில் இருந்த நந்தினி இவர்களை பார்த்துவிட்டு ஒரு கள்ள சிரிப்பு சிரிக்கிறாள். என்னமாம்மா, விடிய விடிய மழையா? 2 பேர் முகமும் அப்படியே பலபலன்னு மின்னுது. காவ்யா, என்ன இன்னைக்கு மல்லிகைப்பூ இவ்வளோ அதிகமா வச்சிருக்க? நந்தினி அப்படி கேட்டதும் காவ்யா திகைத்து போய் தன் கழுத்து பகுதியை பிடித்து கொள்ள இனியன் அவளை காப்பாற்ற முற்படுகிறான். ஏன் நந்தினி, காலையிலே ஆரம்பிச்சிட்டியா? உனக்கு மல்லிகை பூ வாசனை பிடிக்கும்னு தானே நீயே ரொம்ப அலங்காரம் பண்ண, அதான் வச்சிருக்கா. போதும், கிளம்பு. பெரியவர்கள் அனைவரும் இவர்களின் குறும்பை பார்த்து சிரிக்க காவ்யா தலைகுனிந்து இனியனின் பின்னால் மறைந்து கொள்கிறாள்.